வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அஜித் சார் வந்து இப்போ GT4 யூரோப்பியன் சீரீஸில் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ரேஸ் ஓட்டுற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உண்மையிலே அதை பார்க்கும் போதே ஒரு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ரேசிங் வந்து நம்ம நாட்டில் இருந்து ஒருத்தர் வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி ஓட்டுறது நம்ம டிவியில் பார்த்துருப்போம், ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம கூட இருந்தவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து இன்னைக்கு அங்கே ரேஸ் ஓட்டுறது நம்ம அவருக்கு மட்டும் பெருமல்ல, நமக்கு மட்டும் பெருமல்ல, இந்த நாட்டுக்கே ஒரு பெருமையான விஷயம். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 225 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஹார்ட் பீட் எல்லாம் மேலே எகிறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஓட்டும்போது விபத்துகள் வர்றது சகஜமான ஒரு விஷயம். இந்த விபத்துகள் வர்றத ஒரு சில கேங் வந்து அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியல. ஆக்சுவலாக ஒரு ரேசரா இருக்கிற தொட்டு தான் அவர் வந்து ஒரு 225 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போறாரு. ஒரு ரேசருக்கு தெரியும். எதுவுமே நடக்கல, கார் ஓட்டும்போது எதுவுமே நடக்கல அப்படின்னா, அது ஒரு ரேசிங்க்கான ஒரு அர்த்தமே இல்ல. தன்னோட உயிர பணயம் வச்சு ஒரு நாட்டுக்காக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ஆளு. அவர இங்க ட்ரோல் பண்றதுக்கு இங்க நெறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம ட்ரோல் பண்ணா அதெல்லாம் தாங்க மாட்டாங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த கார் ரேஸ்ல போயிட்டுருக்கும்போது, கேமரால ஒரு சில கசப்பான விஷயங்களும் கேப்சர் ஆயிருக்கு. ஆமாங்க. கார் வந்து கிராஷ் ஆன வீடியோவும் அஜித்தோட சுரேஷ் சந்திரா மேனேஜர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவும் பாருங்க. உண்மையிலே அந்த வீடியோ பார்த்தோன்னே நமக்கே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி உயிரை பணையம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் சப்போர்ட் பண்ண தேவையில்ல. பட் இங்கே இருக்க நம்ம ஆளுங்களே அவரை வந்து கலாய்க்கக்கூடாது.
இவருக்கு காரே ஓட்ட தெரில அப்படி இப்படின்லாம் கலாய்க்கக்கூடாது. இது ரொம்ப தவறான விஷயம். ஒருத்தர் நம்ம நாட்டுக்காக போராடி பெருமை தேடி தந்திருக்காரு, இனிமேலும் தருவாரு. அவரை வாழ்த்துங்க. இன்னொன்று வந்து நம்ம சொல்லிக்கிறோம். மை டியர் தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மை டியர் ஏகே சார், யூ ஆர் ரோல் மாடல் ஃபார் மெனி பீப்புள்ஸ். யூ ஆர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி பீப்புள்ஸ். ஸோ கைண்ட்லி பி சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.